திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 3வது அத்தியாயம் பிண்டலிங்கம் 1729 என்று நாம் சிந்திக்கின்றோம். கோயில் கொண்டான் அடி கொள்ளை பெருமறை, கோயில் கொண்டான் அடி கொள்ளை பெருமறை, வாயில் கொண்டானடி நாடிகள் பத்துள, வாயுள் கொண்டானடி நாடிகள் பத்துள, பூஜை கொண்டான் புலன் ஐந்தும் பிறகிட்டு, பூசை கொண்டான் புலன் ஐந்தும் பிறகிட்டு, வாயில் கொண்டான் எங்கள் மாநந்தி தானே, வாயில் கொண்டான் எங்கள் மாநந்தி தானே. இந்த பாடல்ல நமக்கு ஒரு வலியுறுத்துறது 9 ஓட்டைகள் இருக்கு உடம்புல. 9 ஓட்டைகளுக்கும் 9 நாடி போகுது. இந்த 9 நாடியோட சேர்த்து 10வது நாடி சுழுமனை நாடி. அந்த சுழுமனை நாடி தான் எல்லாத்துக்கும் ஓவரால் சென்டர் பாயிண்ட். இந்த மூச்சு சுவாரம் இருக்கு பார்த்தீங்களா, பின்கலை வடகலை, இது ரெண்டும் ஜங்ஷன் ஆகிற பாயிண்ட் தான் சுழுமுனை. அந்த சுழுமுனையிலிருந்து இட் இஸ் கண்ட்ரோல்ஸ் 9 ஹோல்ஸ். கண்ணு காது மூக்கு கருவாய் செல்வாயின்னு மொத்தம் 9 ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா. அந்த 9 ஓட்டைகளுக்கும் 9 நாடி. சுழுமுனையில ஒரு நாடி, 10 நாடி இருக்குது. இந்த 10 நாடியும் ஃபங்க்ஷன் பண்ணாதான் அது அந்த உறுப்புகள் அந்த வேலைகளை செய்யும். ஆனா இந்த பாடல்ல அவர் நமக்கு என்ன வலியுறுத்துறாருன்னா, நம்ம உடம்புல சிவலிங்கமா பாக்குற தத்துவம், நம்ம பாடியே சிவலிங்கமா பாக்குற தத்துவத்தை தான் அந்த உடம்பு நமக்கு குறிப்பிடுறாரு. கோயில் கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உடலை அவன் இருக்கிறதுக்கான திருக்கோயிலாக கொண்டு இருக்கின்றான். அவனுடைய அருளால், பேரருளால். எப்படி? அழுக்குகள் நிறைந்த தசைகளால் மூடப்பட்ட அந்த உடல் கொள்ளை பெருமுறை பெருமுறை அப்படின்றாருங்க. இதுல தன் அருள் உள்ளே நுழைவதற்கு வாசலா ஏற்றுக்கொண்ட இடம். நம்ம உள்ள வர்றதுக்கு நம்ம அவனே இடத்த சூஸ் பண்ணிக்கிறான். உடலுக்குள்ள இயங்குகின்ற முதன்மையான 10 நாடிகள் இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதையே தனக்கு வழிபாடா எடுத்துக்கிறான். பேசிக் கான்செப்ட். அவருடைய சிந்தனையும் விசுவலைசேஷனும் எங்கேயோ போகுது. அந்த பாடி ஆன்மா கிரியேட் பண்ண உடனே அதிலிருந்து அந்த 5 பொறிகள் வருதுங்க. 5 பொறிகளோட சேர்ந்து 9 ஓட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் 9 நாடிகள் போகுது. பிளஸ் 10வது நாடி. எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, நமக்கு உடல் இயங்கும் முதன்மையான 10 நாடி. அது ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு 2க்கு போகுது, காதுக்கு போகுது, மூக்குக்கு போகுது, அப்புறம் கருவாய் செல்வாய். இப்படியாக இந்த 10 தான் இனிஷியல் பிரைமரி நாடி அப்படின்றது. 72,000 நாடி நரம்பு இருந்தாலும் அடிப்படையில அந்த 10 நாடிகள் சொல்றாரு. அதையே அதனுடைய ஆபரேஷனை இறைவன் தனக்கு பூஜையாக ஏற்றுக்கொள்கின்றான் அப்படின்றாரு. அப்ப 5 புலங்கள் ஆசையும் பின்னுக்கு தள்ளிடுறாரு. ஒரு புலனும் வெளியில போய் அதனுடைய எச்சியை தேடிட்டு இருக்கிறத விட்டுட்டு ரிட்டர்ன் பேக். அத அப்படி செய்யும் போது உடல் தூய்மையாகின்றது, மனம் தூய்மையாகின்றது. அப்ப அவன் இடிக்கின்ற இடமாக ஆகிவிடுகின்றது. அந்த ஒரு சிந்தனை வந்துடுச்சுன்னா நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய மாபெரும் குருநாதர் சிவபெருமான் அப்படின்றது வந்துடும் நமக்கு. இந்த மனித உடல்ல பாத்தீங்கன்னா மலம், அழுக்கு, தசை, இதுதான் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா நம்மள வழிநடத்துகின்ற குருநாதன் மாநந்தின்னு சொல்றாரு கடைசி வரியில. அவர் நம்ம உடம்புல வீட்டு இருக்கிறதால புனிதமான திருக்கோயிலாக நாம் நம்ம உடம்பை ஆராதிக்க வேண்டும். நம்ம உடம்புக்கு நுழைந்த பிறகு பிராணவாயு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிராணவாயு ஆற்றலோட அந்த 10 உறுப்புகளுக்கும் போய் ரீச் பண்ணணும்.
அதான் முதன்மையான நாடி. இடகலை பெண்களை சுழுமுனை, இது பிரைமரி நாடின்னு சொல்றது. அங்க அந்த உன்னதமான பூஜைய அங்க ஏத்துக்கிறாரு அவர். அதனாலதான் நெற்றிப்பத்தை வச்சு சுழுமுனை நாடியை தான் மறைமுகமாக நமக்கு சொல்றாங்கன்னு நினைக்கின்றோம். இந்த ஐம்புலங்களுடைய தீய ஆசைகள் இத அடக்கி உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கி தூய்மைப்படுத்தி உடம்ப ஒரு ஒளியா மாத்துறது. இதுக்குதான் உடம்பை ஆலயம் அப்படின்ற தத்துவம் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்படி உடல்ல வரக்கூடிய மூச்சு நாடி இயக்கம்தான் இறைவனுக்கு செய்யும் பூஜைன்றாருங்க. அப்ப நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது இறைவனுக்கு பூ போடுற மாதிரியும் 10 நாடிகள் இயக்கமும் அவனுக்கு பூஜை செய்யற மாதிரியும் இங்க நமக்கு உணர வைக்கின்றார் திருமூலர். இப்ப புலன்களை அடக்கி உடலை தூய்மை வைத்தால் இறைவன் நமக்குள் குடியிருப்பான். இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்குன்னா சுத்தமா இருக்குன்னு நினைப்போம் இல்லைங்களா? ஒட்டடை இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, கிளீன் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம உடம்ப அழுக்கைகளை நீக்கி புலன்களை அடக்கி தூய்மையாக வைத்திருந்தால் இறைவன் குடியிருப்பான். இந்த 10 நாடிகள் பார்த்தோன்னு வச்சுக்கீங்களா, யோக கலையில சொல்றது. இடகலைன்னா இடது நாசி சுவாசம், பெண்களைன்னா வலது நாசி சுவாசம், சுழுமுனைன்னா நடு முதுகெலும்பு வழியா ஓடக்கூடிய முதன்மை நாடி. அப்புறம் சிகுவை அப்படின்ட்டாரு, நாக்கு உள்நாக்கு இருக்கிற இடத்த சொல்றாங்க. 2 கண்ணுக்கு புருடன், வலது கண்ணுக்கு புருடன்ற நாடி, இடது கண்ணுக்கு காந்தாரின்ற நாடி. வலது செவிக்கு அலம்புடை, இடது செவிக்கு சங்கினி, அப்புறம் கருவாய்க்கு அச்சுவினி, மலவாய்க்கு அத்தி அல்லது விசுவோதரன் அப்படின்றது 10 நாடிகளை நமக்கு இங்க குறிப்பிடுறாரு. இதுக்கு உதாரணங்கள் சொல்லணும்னாக்கா, உடலே ஆலயமா சொல்லணும் அப்படின்னாக்கா பழைய கதைகளோட ஒண்ணு இருக்கின்றது. நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எளிய பொன்னன் அப்படின்ற ஒரு மண்பாண்ட தொழிலாளி வாழ்ந்து வந்தான். ரொம்ப தீவிரமான சிவபக்தன். காலையில ஏஞ்சி காவிரி ஆற்றுல நீராடி காற்றுல இருக்கக்கூடிய ஒரு பழமையான கல்லுக்கு பூஜை செய்வான். இப்படி நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம ஒரு கோயில் கட்டினா என்ன அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு பூஜை செய்யறது இறைவனுக்கு தான் பூஜை செய்யறோம், நம்ம ஊர்லயே கோயிலுக்கு ஒரு கட்டினா என்ன அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனால முடியல, பரம ஏழை. அரண்மனை போன்ற பெரிய கோயில் கட்டணும்னு நினைக்கிறான். இப்போ மனம் தளரல. உடனே என்ன பண்றான்? விஷுவலைசேஷன், கற்பனையிலே பண்றான். கற்பனையில பண்ணிட்டு மனதை கருவறை ஆக்கலாம், எண்ணங்களை நறுமண மலரலாக்கலாம், அன்பை அபிஷேகம் பாலாக்கலாம். இப்படி மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி நம்ம மேலே பார்த்த மாதிரி அதே பூஜையாகவும் மற்ற 10 நாடிகளும் இறைவனுக்கு செய்யும் பூஜையாக செய்கின்றான். அவ்வாறு அவன் செய்யறதால சிவபெருமான் ரொம்ப இறங்கி வர்றார். அப்ப அதே ஊர்ல ஒரு அரசன் பிரமாண்டமான கோயிலை கட்டி அன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்ய நினைக்கிறான். இறைவனை கும்பல கூப்பிடுறான். அப்ப கனவுல இது வேற ஒரு கதைன்னு சொல்லுவாங்க, பட் இந்த கதையில அதுக்கு சொல்ல வராங்க. மன்னன் நான் உள்ளூர்ல ஒரு ஏழை கட்டிக்கிற கோயிலுக்கு போறேன் அப்படின்றாரு. அங்க போய் பார்த்தா கோயில் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் போனா என் மனசுலதான் கட்டி இருக்கிறான் அப்படின்றான். எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, நம்ம உடலை தூய்மையாக்கி 5 புலங்களையும் இறைவனை நோக்கி திருப்பும் போது அதை உணர முடியும். அதான் அந்த கதை நமக்கு உணர்த்துது. இன்னொரு கதை நமக்கு சொல்லலாம் அப்படின்னாக்கா, அந்த 5 புலங்களுக்காக சொல்றது. மகேந்திரமலை அடிவாரத்துல சுதானந்தர் அப்படின்ற ஒரு பெரிய ஞானி வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட 2 சீடர்கள் ஆன்மீக கல்வி கட்டாங்க, சுகன் சோமன். குரு என்ன சொல்றாரு, நாளைக்கு பிரதோஷம்பா, யாரு இறைவனுக்கு மிக சூப்பரா பூஜை பண்றீங்களோ அவங்ககிட்ட அந்த ஆசிரமத்து பொறுப்பை கொடுக்க போறேன்றார். உடனே சோமன் என்ன பண்றான்னா, போய் சுறுசுறுப்பாயிடுறான். ரொம்ப தூரம் போய் காட்டுல போய் பூ, கங்கையில இருந்து புனித நீர், சந்தனம், நைவேத்தியம், பலகாரம் தட்டப்புடலா பண்ணி பெரிய தீபங்கள் போட்டு கலக்கிறான். ஊருக்கே தெரியுது பூஜையை செஞ்சான். அவனோட கண்கள் மலரல் அதகையும், காதுகள் மணி ஓசை, மூக்கு நறுமணம், இப்படி எல்லாம் 5 புலங்களுக்கும் வெளிப்புறமா செயல்பட்டன. ஆனா சுகன் என்ன பண்ணான்னா உள்முக பூஜை பண்றான். புலன்களை அடக்கிட்டு அமைதியா ஒரு ஆசிரமத்துல மூலையில உட்காடுறான், கண்களை மூடுறான், குருநாதர் கட்டுக் கொடுத்த யோக நெறிய பின்பற்றான்.
புலன்கள் ஐந்தும் பிறகிட்டுன்றார் பாருங்க அந்த பாடல்ல. அந்த மாதிரி கண்களை மூடி வெளி உலகத்தை நிறுத்தி மந்திரங்களை மனத்துக்குள் ஜெபித்து வெளி சத்தங்களை எல்லாம் மறந்து நறுமணம் சுவை தொடுதல் எல்லாம் மறந்து அதை தவிர்த்து கவனத்தை அப்படியே கொண்டு வரோம். இது எல்லாத்தையும் பின்தள்ளிடலாம். அப்ப இந்த பாடல் உள்ளபடி நாடிகள் 10 பூசிக்கொண்டான். வெளிப்புற பொருளா எதுவுமே எடுத்துட்டு வரலைங்க. நம்மகிட்ட நாடிகையே பூஜைக்கூடிய பொருளா ஆக்கிறோம். உடல்ல ஓடக்கூடிய இடையிலை, பெண்களை, மூச்சுக்காற்று, 10 முதன்மை நாடிகள் எல்லாத்தையும் ஆற்றலாக்கி மன ஒருமைப்பாட்டால குழுமன நாடி வழியாக தலை உச்சிக்கு போறான். அப்போ ஒரு மூச்சும் இறைவனுக்கு செய்யும் அபிஷேகமாக மாறுகின்றது, அர்ச்சனையாக மாறுகின்றது. அதே அவனோட நாடி துடுப்பு இறைவனின் மந்திரநாதமாக ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி மாலை நேரம் வந்தது. சோமன் பெருமையோட வந்தான். குருநாதரே நான் பாருங்க பூ வச்சேன், நைவேத்தியம் வச்சேன், நல்லா வாத்தியங்கள்லாம் வாசிச்சேன், போது ஏற்றிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். குரு ஸ்மைல் பண்றார். சோமனை அழிச்சுக்கிட்டு சுகன்ட்ட போறாரு. சுகனை பாக்குறான், ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறான். சுற்றிலும் தெய்வீகமான ஒரு பேர் அமைதி, சொல்லவனாத நறுமணம். அவன உடல் ஒரு ஆன்மீக ஒளியா பிரகாசிக்குது. அப்ப சொல்றாரு, நீ செய்த பூஜையெல்லாம் சிறப்பானதுதான், மலரெல்லாம் தேடின, நைவேத்தியம் எல்லாம் செஞ்ச, ஆனா எல்லாமே வெளி உலக பொருட்களை வச்சு நீ செஞ்சிருக்கிற. கோயிலாக்கி உள் நாடிகளையே 10 நாடிகளையே இறைவனுக்கு செய்யும் பூஜையாக்கி வெளியில் கொண்டு வந்த மலர்களை விட சுவாசம் கொண்ட அன்பு மலர்களாலே அவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கின்றான் அப்படின்றார். இப்படியாக நமக்கு ஒரு உணர்த்துறது அதுதான். நம்ம டே டு டே லைஃப்ல இப்படி கொண்டு போலாம்னா 5 புலன்களை அடக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம சிந்திக்கணும். நாடிகள் 10 உள்ளன. அதனால அந்த 10 ஓட்டைகளையும் நாடிகள் வழியாக இழக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு பேர் உண்மையை நம்ம இந்த பாடல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு அதையே நம்ம நாடி சுத்தி செஞ்சு இறைவனை பூஜிப்பதாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். திருப்பியும் உடலே ஆரோக்கியம், உடலே ஆலயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். செய்யும் தொழிலையே போதையாக ஆரம்பிச்சு திருமலர் தத்துவத்துப்படி இறைவன் நம் உள்ளே குடிகொண்டுள்ளதை உணர முற்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. முழுமையான விளக்கம். இதுக்கு மேல இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 1729வது நாள் 1729வது பாடல். ரொம்ப அருமையான ஒரு மந்திரம். ஒவ்வொரு மந்திரமும் சிறப்பு மந்திரம் தான். அது நமக்கு நினைவூட்டுவது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து செல்வதற்குத்தான். பிண்டலிங்கத்தில் நம்ம குடி இருக்கின்ற கோயிலாக நம்மளுடைய பிண்டத்தில் இருக்கின்ற பரம்பொருளை பற்றி தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது நாம் வசிக்கின்ற இல்லத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த இருக்கின்ற இல்லம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் கோயில். வசிக்கின்ற இடம், எல்லாற்றுக்கும் ஆன அரசன், பேரரசி, இந்த பிரபஞ்ச பெருவெளி, இந்த இறை இருக்கின்ற இல்லம். நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில் அமைப்புகளிலும் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அது சார்ந்த அறிவியல், நிறைய நுண்ணறிவியல், அது முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அதுலயே அதோடைய அமைப்பு, எப்படி அதோடைய கோபுர வாசல், அந்த மூலாதாரத்தை கொண்டு நம்ம உள்ளுக்குள் அந்த சரியான அந்த அமைப்பு முறையை பற்றி நம்ம பார்த்திருப்போம். இதுல அது ஒரு ஆழமான ஒரு பெரிய அறிவியல்னாலும் நம்ம இன்றைய பாடல்ல நம்ம பார்க்கின்ற ஒரு விடயம் மிக அருமையா மலகேசன் ரொம்ப அருமையா அதை விளக்கம் சொன்னாங்க. அதோடு சேர்ந்து சொல்ல வேண்டிய சில கருத்துகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க இந்த பெருமான் இங்கு இருக்கிறான், இந்த உடலில் இருக்கிறான். அதனால்தான் உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறோம். உள்ளம் பெருங்கோயில், உன்னோட ஆலயம் என்று பலமுறை அதை சார்ந்து பார்த்திருக்கிறோம். அதான் உடலை தரிசிக்க நம்ம உயிரை தரிசிப்பது போல, இன்னும் கூட சொல்ல போனா
இந்த உயிரை போற்றுதல் என்பது இந்த உடலை எப்படி போற்றுகிறோம் என்பதை பொறுத்து நம்மளுடைய அந்த உயிரை போற்றுவதும் இந்த வாழ்க்கையை போற்றுவதும் என்று பார்க்கிறோம். இந்த பாடல் கூட ஒரு திரைப்பட பாடல கூட வர மாதிரி கோயில் கொண்டானடி தில்லையிலே அப்படின்னு பாட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி இது வந்து பாட முடியும்னு நினைக்கிறேன். கோயில் கொண்டானடி கொள்ளை பெருமறை வாயில் கொண்டானடி நாடிகள் பத்துள பூசை கொண்டான் புலன் ஐந்தும் பிறகிட்டு வாயில் கொண்டான் எங்கள் மானந்திதானே. கோயில் கொண்டானடி கொள்ளை பெருமறை. இது பார்த்தோம்னா அந்த இருக்கும் உடல் என்னும் கோயில் இருக்கிறது. தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறான் இறைவன். அப்ப தேர்ந்தெடுத்து வந்திருப்பவன் அது முழுக்க முழுக்க எங்கெல்லாம் நீக்கமர நிறைந்து இருக்கிறது இந்த உள்ளத்துக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே எப்படி அந்த கோயில்ல இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அத நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை. இதுல பல பார்வைகளை பார்க்கலாம். இதுல வந்து பார்த்த பார்வைகளை தாண்டி சில பார்வைகள் பார்க்கலாம். அப்படின்னா ஒன்று, அதை நம்மை தூய்மை செய்து கொள்வது. நம்ம வெறுமனை உடலை தூய்மை செய்து கொள்வது என்பது குளிக்கிறோம், பொழுதும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வந்து எப்படி தூய்மைப்படுத்தி அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த உடலில் உள்ள அந்த அது மூக்கிலிருந்து தலையிலிருந்து கால் வரை நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் எந்த மாதிரி அதை நம்ம தூய்மை செய்துகிறது என்பது ஒரு இது பார்த்தா வெளியில சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய உண்மை இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு தூய்மையை வைத்திருக்கிறோம், இன்னும் கூட சொல்ல போனா மூக்குத்துவாரங்கள்ல இருந்து காதுகள் இருந்து காது மடல்கள் உள்ளே வெளியே என்று எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் எப்படி நம்ம தூய்மையா வச்சுக்கிறது. பெரியவர்களுக்கே இன்னும் கூட சரியா தெரியறது இல்லை. அது காக்கா குளியல்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி போனோம் வந்தோம் அப்படின்னு அவசர அவசரமா பண்ணிட்டு போற நம்ம வந்து பார்ப்போம். அப்படி இல்லாம ஒன்று, நம்ம வெளியில உள்ள அவயங்களை நம்ம வந்து எப்படி தூய்மைப்படுத்திக்கிறோம், உள்ள அவயங்களை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது, அதுல உண்ணுவது எண்ணுவது நம்மளோட உடற்பயிற்சி இதெல்லாமே பார்க்கிறோம். அதையும் தாண்டி இன்னும் என்னென்ன வகையில உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மிக முக்கியமாக நம்மளுடைய முதுகெலும்பு நேராக வைத்து அதை எப்படி பார்க்கறது, அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சக்கரங்கள் நம்மளுடைய உடலுடைய அந்த சக்கரங்களை பத்தி எப்படியாவது, ஏன்னா அது முழுக்க முழுக்க ஆற்றல் வழிபாதையாக இருக்கின்ற நாடிகள், அதோடு இருக்கின்ற அந்த சக்கர மையங்கள், இதெல்லாமே வந்து எப்படி ஒரு பாதையில நம்ம நிறைய அதாவது ஒரு இந்த ஜங்ஷன் சொல்லுவோம் இல்லையா, திருச்சி ஜங்ஷன் அப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துடைய ஜங்ஷன் மாதிரி நமக்குள்ள அந்த ஆற்றல் சக்கரங்களுடைய இடத்துல அந்த மையங்கள் எவ்வளவு அருமையா அந்த சக்கரா பிளாக் எல்லாம் இல்லாம அதை 3 வகையில சொல்லுவோம். அது முன்னாடி கூட பார்த்திருக்கிறோம். அது எந்த அளவுக்கு ஒரு சக்கரா ஆக்டிவேஷன்ல இருந்து சக்கரா கிளென்சிங்ல இருந்து சக்கராவுடைய அந்த ரெகுலேஷன்ஸ்ல இருந்து அதை மிக சரியாக வைத்துக் கொள்வது, அதற்கென்று அந்த உள்பயிற்சி தேவை. அதுக்கான ஒரு 5 நிமிடங்கள் கூட ஆகாது. இன்னும் கூட பல எளிய முறை பயிற்சிகள்லாம் இருக்கு. நீங்க ஸ்கைல பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, நாடி யோஜனான் இருக்கு. இந்த மாதிரி பல வகைகளில் வந்து நம்மளுடைய அந்த இந்த கிளென்சிங் வந்து ரொம்ப அருமையா செய்யலாம். அது மட்டும் இல்ல, நம்ம உடலுக்குள்ள தேங்கி இருக்கின்ற பல கழிவுகளை நீக்குகின்ற வகையிலும் நம்ம வந்து அதை வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அதை எந்தெந்த வகையில வந்து நம்மளோட வந்து இப்ப வியர்வையா இல்ல வெவ்வேறு வகைகளில் வந்து நம்ம வந்து அதை எப்படி வெளியேற்றுவது என்பதையும் கூட நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இது எங்கெங்கெல்லாம் அதனுடைய ஒரு ஏன்னா அவன் நுழைகின்ற இடமாக இருக்குது. ஒன்று, கோயில் கொண்டானடி கொள்ளை பெருமுறை. அதோட கொள்ளை என்றால் அதனுடைய அழுக்குகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லது அதை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இடம். அதை வந்து மிக சரியாக அதை வந்து எப்படி வெளியேற்றுவது, நம்ம உண்பது ஒன்று,
அதே போல உண்டது சத்தாக உடலில் இருந்து அந்த சத்தை தவிர மீதி எல்லாமே வெளியேற்ற வேண்டும் என்பது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அது ஒரு பார்வை, இது ஏற்கனவே பார்த்த பார்வையில தாண்டி சொல்லணும்னா. அதே போல வாயில் கொண்டானடி நாடிகள் 10 வாயில் கொண்டது எப்படி, நமக்கு ஒரு வாசல் என்று சொல்கிறோம் அல்லவா, அதாவது அது உள்ளே வருகின்ற இடம். நம்ம சிஸ்டம்லயும் என்ன சொல்லுவோம்னா இன்புட் ப்ராசஸ் சிஸ்டம் அப்படின்னு, அதாவது அவுட்புட் அப்படின்னு சொல்றது ஒரு சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்ப அந்த ப்ராசஸ்க்குள்ள பல யூனிட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இப்போ இந்த பிளாக் டயக்ராம் ஆஃப் இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி அதோடைய ப்ராசஸர் யூனிட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அது மெயின் மெமரி யூனிட் இப்படிலாம் வந்து நம்ம பாக்குறோம். அது மாதிரியே தான் நம்ம உடலுக்குள்ளேயும் வந்து சிஸ்டம் இருக்கு. அதுல மிக முக்கியமாக வாசல்களாக இருக்கின்றது. ஒரு வீட்டுக்கு வாசல் இருக்கிற மாதிரி எப்படி வீட்டுக்கு வாசல் தாண்டி ஜன்னல்கள் இருக்கிறது. இன்னும் சில வீடுகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னும் கேரளால சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து அந்த ஓட்டைகள் வந்து போட்டு வைப்பாங்க. அதாவது அதுல வந்து காற்றும் வெளியேறுகின்ற வகையிலும் வெளியில இருந்து வர்ற அந்த ஆற்றலும் உள்ள வர்றது மாதிரியும் அது மாதிரிலாம் இருக்கும். அதே போல அந்த வடிகால் மெத்தட் இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு வீட்டுக்கே நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த உடம்புக்கு என்னென்ன பண்ணணும் அதை இயற்கையாக வச்சிருக்கு. எல்லாமே இறை வைத்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. அந்த கொடையை மிக சரியாக பார்த்து கொண்டாலே கூட போதும், அதுவே வந்து நல்லா இருக்கும். அதை வைத்து பூசை கொண்டான் அடி புனைந்தும் பொற்கிட்டுங்கிறது நம்ம எதை பூசை கொள்வது என்று சொல்லும் பொழுது இங்க என்ன மெயினா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த புலன் 5 பிறகிட்டு அப்படிங்கிறது தான் ஒன்று. அந்த புலன்கள் 5ஐயும் நம்ம வந்து எப்படி பூசை செய்வது, அதுதான் வந்து நம்மளுடைய பிராட்காஸ்டிங் சேனல். அந்த 5 புலன்களும் தான் நமக்கு ரிசீவிங் ஸ்டேஷன். அது மூலமா தான் நம்ம வந்து நிறைய உள் உணர்கிறோம், கேட்கிறோம், இப்ப பார்க்கிறோம் நிறைய இது. அதே மாதிரி நம்ம வந்து வெளிப்படுத்து கருவியும் அதுதான். உணர் கருவி, அதாவது உள்ளிடுகின்ற கருவியாகவும் அதுதான் இருக்கு. அப்ப உள்ளே வெளியே என்று எல்லாம் மிக சரியானதை, அதாவது நமக்கு நாமே ஃபில்டர் பண்ணி எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது. அந்த காந்தியுடைய அந்த 3 குரங்கு பொம்மை இதெல்லாம் பார்த்திருப்போம்ல, அது மாதிரி எதை நுகர வேண்டும், எதை நுகரக்கூடாது, எதை நம்ம வந்து உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ளக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் நியமம் வழிமுறைகளை வந்து பார்த்து இருப்பது ஒன்று. அது மாதிரி அதை பூசை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய அந்த வாயில் கொண்டான் எங்கள் நந்தி தானே அப்படி சொல்லும் பொழுது நம்மோடு வந்து வாசம் செய்கிறான். வாசம் செய்ய வந்தவன் தன்னுடைய இந்த வீட்டை மிக சரியான ஒரு சுத்தம், அதனாலதான் வெளியில உள்ள அழுக்கா நல்ல வீட்டை கூட சரியா ஆர்கனைஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அங்கங்க தோசை. இப்ப நீங்க சும்மா ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா கடற்கடன்னு நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும். சின்னதாவே கூட நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கும் உங்க வேலையை அதனால சுத்தமாக இருப்போம். எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் நம்மளுடைய செயல்களிலும் சொற்களிலும் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க, மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. ஆயிரத்தி 729வது திருமந்திரம். கோயில் கொண்டானடி கொல்லை பெருமறை, வாயில் கொண்டானடி நாடிகள் 10 பூசை கொண்டான் புலன் 5 பிறகிட்டு, வாயில் கொண்டான் எங்கள் நந்தி தானே. சிவபரம்பொருள் கோயில் கொண்டான் மனித உடம்பை திருவடி
அம்மா நீங்கள் பேசுறது கேட்கலங்கம்மா. நாடிகள் அடிநாடிகள் சுத்தி பெற புலன் ஐந்தும் பிறகிட்டு ஐம்புலன்களும் தனக்கு அடங்கி தன் பின்னே வர செய்து, அதாவது அவற்றை அடக்கி அவை தன்மேல் ஆட்சி செலுத்துவதாக செலுத்தா வகை செய்து கொண்டு பூசை செய்தால், பூசை செய்வான் புலனடக்கமே வாயிலாக கொண்டு அவன் அருள் புகுந்து அருளுவான். கொல்லை சோலை காடு பின்புறம் என்றும் கூறுவர். நாடிகள் 10 இடக்கலை பிங்கலை சுழுமுனை கந்தாரி அத்தி அலம்புடை சிங்குவை பூடை சங்கினி குரு பிறகிட்டு பிற்பட. கழக வெளியீட்டில் சிவபரம்பொருள் கோயில் கொண்டான். மக்கள் யாக்கையினை திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளினன். சிவன் மிகுதியான மறைநூற்களை தன்னை அடையும் வழிகாட்டியாக கொண்டான். திருவடி சேர்வார் நாடிகள் 10 தூய்மை செய்தல் வேண்டும். புலனைந்தும் தம் பின்பற சிவனை வழிபடுதல் வேண்டும். அவ்வாறு வழிபடும் போது சிவன் நாடிகளையும் இடமாக கொண்டு அருள் புரிவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: He enshrined within his feet the garden of the great Vedas. He adopted as devices. There are channels 10. He accepted adoration, pushing behind 5 senses. Our great Nandi made them as devices. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். கோயில் கொண்டானடி கொல்லை பெருமறை. கொல்லைன்னா நம்ம இந்த உடம்பை எடுத்துக்கலாம். காடு விவசாய நிலம் மாதிரி நமக்கு இருக்கிறது இந்த உடம்பு. பெருமறை அப்படிங்கிறது மறைந்திருந்து நமக்கு அருளும் பொருள். அது இறைவன். அவன் திருவடியாக நமக்குள்ள வச்சு கோயில் கொண்டு இருக்கிறாங்க. வாயில் கொண்டானடி நாடிகள் 10. நாடிகள் 10 72,000 நாடிகள் இருந்தாலும் இந்த 10 நாடிகள் இறைவனுக்கான வாயிலாக இருக்குது. ஏன்னா அனைத்து நாடிகளும் தூய்மை பெற்றுச்சுன்னா நம்மளால இறைவனை போய் சேர முடியும். அதுல இந்த முக்கியமாக சொல்றது இந்த 10 நாடிகளை சொல்றாங்க. இந்த 10 நாடிகளும் தூய்மையாக இருந்ததுன்னா, ஏன்னா நாடிகள் சித்தம் சரியில்லைனாலும் சரி, நம்ம எண்ணங்கள் சரியில்லைனாலும் சரி, நமக்கு வச்சிருக்கிற ஆசை, கோபம், பயம், கவலை, ஆணவம், பொறாமை, பற்று, அது மண்ணாசை, பொன்னாசையா இருக்கலாம், பெண்ணாசையா இருக்கலாம். இப்படி நம்மளோட எண்ணங்களை நம்மளோட ஆற்றல்களை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே மற்றதுல வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால இறைவனை போய் சேர முடியாம இருக்குது. ஏன்னா அந்த நாடிகள்ங்கிறது பாதை. அந்த பாதையில போற ஆற்றல் பிராணன் தான் ஆற்றலாக நமக்கு அந்த நாடியில போய் சேருது. நம்ம இந்த ஆற்றலை நம்ம கவனங்கிற பேர்ல கண்டதுல நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆற்றல் எல்லாம் அதுக்கு போயிடுச்சுன்னா இந்த நாடிகளை தாண்டி நம்ம இறைவனை பக்கம் போக முடியறது இல்லை. எப்ப இந்த எண்ணங்கள் நமக்கு தூய்மையா இறை எண்ணங்கள் மட்டுமே நம்மகிட்ட இருக்கு, அந்த இறை சக்தியை மட்டுமே நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோம்னா அந்த ஆற்றல் எல்லாத்தையும், அந்த பிராண சக்தி, அந்த உயிர் சக்தி எல்லாமே இறைவனை நோக்கி போகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் நிறைய நமக்கு யோக முறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பிராணயாமா, தியானம், தவம் எல்லாமே அந்த சித்தத்தையும் நாடிகளையும் தூய்மை பண்ற ஒரு விஷயம்தான். அது எதனாலனா மனம் தூய்மை ஆகிறது. மனம்ல இந்த 5 புலன்கள்
மூலமாக தான் இயங்குது. அந்த ஐம்புலன்கள் மூலமாக இயங்கும் போது நம்ம எத்தனை கழிவுகளை கொண்டு வரோன்றிருக்கு, எத்தனை ஏற்கனவே பண்ண பாவங்கள் மூலமா எத்தனை கர்மாக்கள் கழிவுகள்லாம் நம்ம உள்ள வச்சிருக்கோன்றிருக்கு. இது எல்லாமே தூய்மையா இல்லாதனால நம்மளால இறையை உணர முடியல. இதெல்லாம் தூய்மையாச்சுன்னா நம்மளால உணர முடியும். அந்த இதை சொல்றதா நான் பார்க்கிறேன். பூசை கொண்டான் புலனைந்தும் பிறகிட்டுனா விலகுதல் இல்லை கடந்து செல்லுதல். இந்த புலனைந்தையும் நம்ம கடந்து அதிலிருந்து விலகி இறைவனாகவே மாறுறதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யும்போது வாயில் கொண்டான் எங்கள் மாநந்தி தானே. நம்ம பசுவா இருக்கிற நாம கண்டதுல கவனம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற நாம நந்தி தேவர் போல இறைவனாகவே மாறும். இறைவன் பக்கம் நமக்கு அந்த வாயில் திறக்கப்படும், அந்த கதவு திறக்கப்படும், இந்த வழி கிடைக்கும் நமக்கு. அந்த நந்தித்தன்மை நமக்குள்ள மேலோங்கி இருக்கும். எப்ப இதெல்லாம் நடக்கும்னா இறைவன் நமக்குள்ள கோயில் கொண்டான் என்றதை உணரும் போது. எப்ப நம்ம அதை உணர்வோம் அப்படின்னா நம்ம மனம் தூய்மையாக இருக்கும் போதுதான் நம்மளால இறைவனை உணர்ந்து அந்த கோயிலாக இருக்கிறான்னு உணர முடியும். அப்படி உணர்ந்தா நம்ம அதை விட்டு வெளியே வர மாட்டோம். உணராதனால்தான் நம்மளால அடுத்தடுத்த விஷயத்துலலாம் நம்ம கவனம் போய்கிட்டே இருக்கு. எப்ப இதை உணர்ந்துட்டோம்னா இது எதுவுமே சின்ன விஷயம்ன்றது புரிய வரும். இங்க இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து விஷயமுமே ஒரு மேட்ரே இல்லை அப்படின்றது புரிய வரும். இதுக்கு கவனம் கொடுக்க தேவையில்லைங்கிறது இப்ப நம்ம போராடி அதுல கவனத்தை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த கவனத்தை இங்க வைக்க தேவையில்லைங்கிறதே நமக்கே உணரப்படும். கவனம் எங்க வைக்கணும், எந்த எதுக்கு நம்மளோட ஆற்றலை செலவு பண்ணணும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள நம்ம திரும்பி நமக்குள்ள பார்த்தோம்னாலே நம்ம என்ன நம்ம உடம்பு இப்ப எந்த எனர்ஜியை வெளிப்படுத்திட்டு இருக்குது, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு, எண்ணங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, போட்டி பொறாமை கோபம் ஆசை கவலை ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு நம்மளை யோசிச்சு உள்ள பார்த்து நம்ம அதை சரி செஞ்சிட்டாலே நம்ம தூய்மையா இருந்து அந்த இறையை பற்றி கொண்டே இருக்க முடியும். இந்த இது எதுவும் நமக்கு தடை இல்லைனாலே நம்மளால இறைவனை போய் சேர முடியும் அப்படின்னு சொல்றது. அந்த நந்தி தன்மையை எப்ப கொண்டு வர முடியும்னா இறைவனை நம்ம கோயிலாக நம்ம இந்த உடம்பையும் இந்த மனதையும் நம்ம தூய்மைப்படுத்தி வச்சிருக்கும் போதுதான் அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாமா, நீங்க இன்வைட் கொடுத்த மேல வர முடியலைங்களா? வாங்கம்மா, வணக்கம். இல்ல, எனக்கு இன்வைட் எதுவும் வரல. நிறைய தடவை கொடுத்தேன் நான், என்னன்னு தெரியலையே. தெரியல. இப்ப நீங்க கொடுத்ததுதான் வந்துருச்சு. அது என்னன்னு தெரியல. ஒரு சில நாள் டைரக்டா உள்ளே வந்துடுறோம், ஒரு சில நாளைக்கு லாபில வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நன்றி. பார்த்தாச்சு, எல்லாருமே பார்த்தாச்சு. மணி 7 ஆச்சு. லெட்ஸ் க்ளோஸ் இட். விளக்கம் கிளியரா இருக்கு, எல்லாமே சொல்லியாச்சு. ஏதாவது இருந்ததுன்னா நம்ம நாளைய பாடலோட கூட சேர்த்து பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க அறைய நிறைவு செய்திருக்கீங்கம்மா. சரிங்க, நன்றி. வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து எது இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. இன்று எங்களுடன் இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.